ராணுவ இதில் சொல்கிறோம்னால் இப்போ 3 கம்பெனி தான் இறங்கணும் அல்லது 4 கம்பெனி இறங்கணும்னா நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம். சால்சந்தனி கம்பெனி உண்டு, ஜெயந்திரன் கம்பெனியில் உண்டு, மாலதியில் 2 ஃப்ளட்டும், அங்கே சோதியாவில் ஒரு ஃப்ளட்னு தெரியும். அப்புறம் அந்தந்த தளபதிகள் அதை ஆக்களை தெரிவு செய்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த பொறுப்பு நாங்கள் ஊர்லாண்டா எங்களை பிச்சு எடுத்துருவாங்க. ஒரு நாங்கள் ஒன்றி வரோம்னா அது அவங்க தளபதிகளை விட்டோம்னா அவங்க மல்லு கட்டி எல்லாம் வண்டி அடிச்சு கொண்டு வருவாங்க. பிறகு நாங்கள் பயிற்சி எடுத்துட்டோம் வருவோம். மேலதிகத்தை ரிசர்வ் மேலதிகாணியாக வச்சிருப்போம் நாங்கள் படையில. நான் அறிகிற வரை காலத்தில் பல அரிய அர்ப்பணிப்புகள் நடந்திருக்கிறது, பல கஷ்டமான சூழ்நிலைகள் போடுறார்கள், வார்த்தையில் விவரிக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதில் சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன். நிறைய நடந்திருக்கு. இப்போ ஜெயசுகுரு கிளம்புன்றதும் சரி, எல்லா கிளம்புனிலையும் நிறைய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள்ன்றது நிறைய நடந்திருக்கு. இப்போ குறிப்பிட்டபடியாக சொல்கிறோம்னால் இப்போ சில போராளிகள் சிலர் ஒரு முனையில் 2 சகோதரங்கள் சண்டை பிடிக்கும். பிறகு பார்த்தா அந்த 2 சகோதரங்களும் வித்துவலில் வார சம்பவம் நடந்திருக்கு. ஒட்டிய இடத்துல சகோதரன் சகோதரி வீரச்சாவ வந்த சம்பவங்கள், மற்ற பட்டினி கிடந்து 4-5 நாட்கள் ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லாமல் இருந்து கிளம்புனில் போரிட்டு அதில் மடிஞ்ச சம்பவங்கள், அந்த வீரச்சாவடைஞ்ச சம்பவங்கள், அந்த எங்களோட இடத்தை தக்க வைக்கிறதுக்காக இப்படி நிறைய விடயங்கள் அதில் நடந்திருக்கு. போராளிகள் அர்ப்பணிப்புன்றது ஒரு தங்களோட தாயகத்துக்காக இன்றைக்கு எவ்வளோ விலையை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு ரத்தத்தில் தோஞ்சி தான் இன்றைக்கு நம்மளோட தமிழ்லாம் இப்படி வந்திருக்கு இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு. பூரண வெட்டியை நாங்கள் அடைய கிடக்கு இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிலையை ஏற்படுத்தினதுக்கு பின்னால் பெரிய ஒரு சரித்திரம் இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் இல்லப்படை என்று சொல்லி நிறைய அதாவது திருமணமான குடும்ப அங்கத்துறைகளை கொண்ட ஒரு மக்கள் படையை கொண்டும் போரிட்டுனாங்க. அந்த மக்கள் படையில் இன்றைக்கு 300 பேருக்கிட்ட வீரச்சாவ அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைகள் 4 பிள்ளைகள், குழந்தைகள் பிறந்த அண்டைக்கு கூட ஒரு கணவன் வீரச்சாவ அடைஞ்சான். அந்த குழந்தை என்ன வடிவம் உண்டே அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு அப்படியான குழந்தைகள்லாம் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கு. சரித்திரத்தை தாய் சொல்லி வளர்க்கிறார். இன்றைக்கு ஒரு பாட்டில் கேட்குறோம் நாங்கள் உண்ட அண்ணன் ஒரு புலி வீரனடா, அப்பன் ஒரு போர்க்கை வாணனடா மாதிரி அப்பன் ஒரு புலி வீரனடான்னு சொல்லி வளர்க்குற அளவில் அந்த நிலமண்டைக்கு மாறி இருக்கு. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய விடயங்களாக தான் இருக்கு. உங்களோட கல அனுபவங்களுக்கு எங்களுக்கு நிறைய ஆர்வம். இப்போ ஜேசுக்ரு சமரில் இராணுவத்தின் நிலைகளுக்கும் விடுதலை பிள்ளைகளுக்கும் இடையில் மிக குறுகிய அறிஞ்சிருக்கிறோம். அவங்கள பேசிக்கொள்ள அப்படித்தானே? அது மிகவும் எப்படி எங்களோட 20 மீட்டர் 15 மீட்டர் கூட இடைவெளி இருந்திருக்கு. நீங்க கற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அளவு தான் வரும். அதுக்குள்ள கூட எங்களோட காவல் நிலையில் எங்களோட நிலையில் இருந்திருக்கு. டிஃபென்ஸ் கடைசிவரையும் அவர் உடைக்கல. அப்போ எங்களோட பிள்ளைகள் இருக்கல, எங்களோட பொடிகள் இருக்கல எல்லாம் இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகள் உணவு வரக்குள்ள இன்றைக்கு பருப்பு கறி வந்திருக்கேன்டா ஆமி கரணங்கால் சொல்லுவான், எனக்கு இறைச்சி வந்திருக்கேன் என்னடா உங்களுக்கு பருப்பு வந்திருக்கேன். அப்போ எங்களோட பிள்ளைகள் உடனே அவனுக்கு ஒரு கருணை தெரிஞ்சு விட்டுருவாங்க. பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிடுவான். இங்கே எங்கள் தமிழ் வழியன்றதும் அல்லது இசை வழியன்றதும் பேரை சொன்னால் எங்களோட பிள்ளைகள் திருப்பி பதில் கொடுக்குறவன் கருணைட்டாலாம். அதெல்லாம் அவன் பேர் சொல்லி கூப்பிடையும் பயம் ப்ரோ, அவனுக்கு சொன்ன அறிஞ்சு விடுங்க. அப்படி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிழமை யாருக்கும் அதுக்குள்ள தலை தெரிஞ்சால் சுடுவான் அவன் எங்களோட போராளிகள். அப்ப அதுக்குள்ள ஆனால் அவங்க ஒரு அந்த வாழ்க்கையை மிகவும் இன்பமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. ஒவ்வொரு வங்கருக்குள்ளேயும் தலைவர் படம் இருக்கும், அவங்களோட இதுகள் இருக்கும், புத்தகம் இருக்கும், வாசிப்பாங்க, இது பண்ணுவாங்க. 4 பத்திரிகைகள் போகும். அது பண்ணும். அந்த ஒரு பாயிண்ட்களும் ஒரு காவலர் சொல்லப்படுற இடம் வீடா மாத்திட்டாங்க. அதுக்கு நாங்கள் சிலை பண்ண பழகிட்டோம். மழை காலத்துல கட்டு மோசம். இப்ப மாங்குள பிரதேசம்ன்றது ஒரு மிகவும் ஒரு சதுப்பு நிலம். அது வன்னி காடுகள், கொஞ்சம் மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். அதாவது ஒரு மழை பெஞ்சாலே நாங்கள் எங்களோட மொழிமங்கர்களுக்கால நகர்ந்தடி ஓடுற அந்த அகலிகளுக்கால முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணி உடுப்புக்குள்ள தண்ணியும் தான் பாஞ்சு திரியணும். வெளியில வேற இல்லை, அது ஒரு நபடி விடும். அது அப்படியான ஒரு சூழலுக்குள்ளேயும் அந்த தண்ணிக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் இருக்க வேண்டி வரும். அப்போ எங்களோட காவலர்களுக்கு நாங்கள் பறவைகள் அடிச்சு வைப்போம். தடிகளை வெட்டி பறன் மாதிரி அடிச்சு அதுக்குள்ள படுப்பாங்க எல்லாரும். அதாவது அந்த இதுதான் இருப்போம். கீழே தண்ணிக்கு கால் வைக்கலாது. தண்ணி காலெல்லாம் அவிஞ்சு வரும் போராளிகளுக்கு. அதுக்காக நாங்கள் ஒரு லைன்ல ஒரு போராளியை கோச்சியும் போடலாது. அப்போ அதிலே வச்சு மருந்தை கட்டி அந்த போராளி நிற்கிற துப்பாக்கிகள் தும்புவான் எல்லாம் நிறைய நடக்கும். வேண்டாம் அந்த இடம் எங்களுக்கு ஆட்கள் பவரும் விலங்கு தானே உங்களுக்கு சொல்லுங்க. நாங்களுக்கு அளவு ஆழ்த்தோ இல்லை, நாங்கள் தந்திரமும் அதுகளையும் பயன்படுத்தி தான் இன்றைக்கு அடிபட்டு கொண்டிருக்கோம். அது தலைவர் இன்றைக்கு நிறைய தந்திரம் எங்களை சொல்லித்தரார். அப்போ அதில் அடிபட்டு கொண்டு போது இப்படியான துன்பங்கள் எல்லாம் வாரது. காவலர்கள் நெருக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்.
வளங்கள் பாதையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டால் நிலைமை கட்டும் என்னென்னால் சில இடம் வளங்கள் வாகனங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது அந்த காலத்தில் இருந்த வாகனம் அந்த நேரத்தில் இருந்த வாகனங்கள் ஒரு லிமித்தலும் வாகனங்கள் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ சில இடம் அந்த வாகனம் வந்து புதைஞ்சிடும் அல்லது காத்து போயிடும். மற்றது ஒரு பிரதான வீதியா இருந்தாலும் அந்த வீதியால வாகனம் தொடர ஓடலைன்னா அதை கவனித்தான் அவன் செல்லடி அவருக்கு எழுதிட்டு ஒரு லீனியர் ஃபயரிங் கொடுத்து கொண்டிருப்பான் ஒரு நீளமான சூழல். அப்போ அந்த சூழலை கடந்து வாகனங்கள் வாரது சரி செல்லில்லா நேரத்தில் வாகனம் வந்தாலும் அந்த செல்ற ஃபீஸுகள் வந்து டயரை பட்டி போடும் வாகன டயர் காத்து போயிடும். இப்படி எல்லாம் வந்து சரியான நேரம் போயிட்டான் அந்த கிளம்புனைக்கு சாப்பாடு வந்து சேரும். சரி சாப்பாடு வரக்குள்ள வந்து மனத்து பேருத்தும் பேரும் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தூக்கியும் இருக்கணும் சாப்பாடு. இப்படி கட்டும் சிரமத்துக்கு மத்தியிலாம் அந்த இது நடந்தது. எந்த வகையான சாப்பாடு கஞ்சி அப்படித்தான் வரும் காலமுறையில் கூடுதலாக கஞ்சியாக வரும். ஏன்னா சரியான பொருளாதார நெருக்கடி வந்த அன்னைக்குள்ள எது சாமானும் கொண்டு வரலாம் மக்களுக்கு சரியான பஞ்சம். மக்களோட சேர்ந்து நாங்களும் அந்த கஷ்டத்தை வந்து அனுபவித்தோம் அந்த போராட்டத்தில். அப்போ நாங்களும் காலமுறை கஞ்சியாக வருவாங்களுக்கு கஞ்சிக்கு ஒழுங்காக தேங்காய் பால் மிடாது தண்ணியை ஊற்றி கஞ்சி தேங்காய் பால் இருந்தாலும் கொழுப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் இது பண்ணி கொண்டு வருவோம். மத்தியானங்களில் சோறுகள் கூடுதலாக பருப்பு வகைகள் வரும். 2 நேரத்தோட முடிஞ்சிருக்கிற நேரம் இரவு சாப்பாடு 2 வராது. 3 மணி 4 மணிக்கு ஒரு சாப்பாடு வரும். வேண்டாம் பசிதான் போராளிகளுக்கு இன்னொரு அது வேதனைக்குரிய விடயம். செல்லட்டியும் சண்டையும் அப்போ கூடுதலான இயக்கம் உடம்புல சக்தியை நாங்கள் வெளியிட்டு கொண்டு அந்த போரில் நிற்கிறோம். அப்போ அது கூட தேவைப்படும் எங்களுக்கு கலோரி. ஆனால் இருந்தாலும் அந்த கலோரியை பூர்ணமாக கொடுத்து கொள்ள நிலைமை இருந்தது. அதுக்குள்ளே நின்று அட்டிபட்டுன்றது பெரிய ஒரு விடயம். அது இந்த பேராமெடிக்ஸ் சொல்லப்படுற இந்த மருத்துவ பகுதியின் பங்களிப்பு அது கடும் பங்களிப்பு செய்த உண்மையிலே மருத்துவம் என்றது நாங்கள் எதிரி வந்து திகைப்படைஞ்சு போயிருந்தவன். இவ்வளவு வீதத்தில் சண்டை நடக்குது. இப்போ இவ்வளவு போராளி காயப்படுவாங்க இவங்க வச்சு மேனேஜ் பண்ணுவாங்களா? அப்போ இவங்களுக்கு இவ்வளவு மருந்தை தடை செய்தால் இவங்களால் எல்லாம் போகும் என்ற ஒரு திட்டத்தை போட்டு மருந்தை தடை செய்து விட்டான். பவுனியாவுக்கு வரும் பன்னி பெருநிலப்புக்கு மருந்து இல்லை. அப்போ ஜனம் வந்து நியாயமான பிரச்சனை அனுபவிச்ச நேரத்தில் சரியான கஷ்டம். நிறைய குழந்தைகள் செத்துருக்காங்க. நோய் வந்து வந்துடலாம். சில கர்ப்பிணி தாய்மாரை கூட அங்கால வன்னிக்கு பவனியாவுக்குள்ள கொண்டு வரது கூட பாதையில் கூட ஒழுங்கு இல்லை. இப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்போ இதில் போராளிகள் எங்களோட டாக்டர்ஸ் எங்களோட மருத்துவர்கள் வந்து மிகவும் விறுவிறுப்பான நாங்கள் களமுனை பக்கத்தில் எல்லாம் வச்சிருப்போம். எங்களோட மெரிசுகள் அதில் வந்து பிரதான மெரிசு வச்சிருப்போம். அது உடனடி வைத்தியம் செய்வோம். புறம் அங்கே கொண்டு வருவோம். புறம் ரத்தம் பாய்ச்சுவோம். அப்போ போராளிகள்கிட்ட ரத்தம் எடுக்கிறதுக்கு ரத்தம் இல்லாத நிலை மட்டும் தான் நான் சொல்லணும். உங்களுக்கு அவ்வளவு மெலி உடஞ்ச நிலையெல்லாம் போராளிகள் இருந்தவங்க. இருந்தாலும் பின்னுகளுக்கு களமுனையில் உள்ள போராளிகள்டையும் அதே இதில் பொதுமக்கள் லைனில் வந்து நிற்பாங்க ரத்தம் தாரத்துக்கு. சாப்பாடு இல்லாட்டியும் அந்த ரத்தத்தை தந்தவர்கள் எங்களை வெட்டிக்காக. அப்போ அப்படியானதெல்லாம் சேமிச்சு வச்சுதான் அந்த ஒரு மருத்துவர்களும் நாங்கள் பாராட்டணும். எங்களோட மருத்துவமனைன்றது இன்றைக்கும் ஒரு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு எதிரிக்கு நாங்கள் ஒரு தாக்குதலை செய்தால் எதிரி பேப்பரில் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணி தெரிவாங்க என்றால் ரத்தம் தாங்க மக்களே ரத்தம் தாங்க என்றால் அவ்வளவுக்கு அவங்க துன்பப்படுறாங்க. இன்றைக்கு ஒரு நாடாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு குறுகிய இதுக்குள்ள இருந்தாலும் நிலப்பரப்புக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு என்னென்னு நாங்கள் சமாளிக்கிறோம்ன்ற ஒரு பெரிய பிரச்சனையான விடயமா இருந்தது அவங்களுக்கு. சில சமர்களில் நூற்றுக்கணக்கான போராளிகள் வீரச்சாவு அடைந்திருக்கிறார்கள். அவரோட வித்துடர்களை பணிப்பாக நடவடிக்கை எப்படியானது? அது நாங்கள் அப்புறம் சமர் செய்யக்குள்ள வந்து திட்டமிடுவோம். இப்போ ஒரு எல்லா பகுதிகளுக்குரியது நேரத்தில் பிளான் பண்ணி போவோம். வித்துடல் தயாரிப்புக்குரிய தயார்படுத்தல்கள், அதுக்குரிய ஏற்பாடுகள், காயங்களை சுமந்து போகிறதுக்குரிய ஏற்பாடுகள், வித்துடர்கள் வந்தால் அதை நாங்கள் எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு தான் அனுப்புவோம். முதல் அனுப்பினோடனே மருத்துவமனையில் தரம் பிரிப்பாங்க. காயங்களை P1, P2, P3 பிரிப்பாங்க. Priority 1, 2, 3 அதாவது ஒரு அடையாளங்களை கட்டி அந்தந்த காயம் அந்த இடங்களே போகும். Priority 1 முதலாவது தரத்தில் உள்ள காயத்தை உடனடியான ஆபரேஷன் நடக்கும். அடுத்த சின்ன காயம் இருக்கும் அது வரைக்கும். அப்புறம் அதுக்கடுத்து சின்ன காயம் அது ஒரு பக்கம் கிடக்கும். அதை கவனிக்கிறது இல்லை. அதை கட்டி தோடி வந்துடுவாங்க போராளிகள். அங்கே நிற்க மாட்டாங்க பொதுவாக. அடுத்த காயத்தை கட்டிட்டு வந்து பக்கத்தில் புறக்காலமனைக்கு வந்துடுவான். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல எங்களுக்கு. அதே இடத்துல வித்துடல்கள் வந்து பெரிய எடுக்கப்பட்டு அதுக்குரிய அணிகள் வந்து அதை வடிவாக தயார்படுத்தி அதுக்குரிய இடங்கள் இருக்கு, இன்பம் பண்ற இடங்கள், அதை துப்புரவு செய்து அதை இராணுவ மரியாதைகளோட வந்து அந்தந்த தொழில் இல்லங்களை தெரிவு செய்வோம். எந்தெந்த தொழில் இல்லங்கள்ல இருந்து அதுக்குரிய மாவீரர் பணிமன் இருக்கு. அப்போ அவங்க தெரிவு செய்து வீட்டுக்கு கொடுத்து போட்டு வீட்டாக்களை கொண்டு வச்சு அடக்கம் பண்ணுவோம்.
அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நடக்கும். ஒரு அனைத்து மக்களும் அதில் பங்கு கொண்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஜேசுகுரு காலத்தில் என்ன ஒரு நாளைக்கு 4 போராளி 3 போராளி வீரச்சாவடைவான். ஏதோ ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டை நாங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். பானியாவுக்குள்ள சண்டை நடக்கக்குள்ள அந்த மாவீரர்கள் அந்த பாட்டு வந்து அந்த வித்துடல் விதைப்பு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஒலித்து கொண்டே இருக்கும். தொடர விஷயமா இருக்கும் அந்த காலங்கள். பக்கத்தில் 2 சக போராளி இறந்து விழுந்து கிடப்பார். நிறைய